Hi friends, idli சாஃப்ட்டாவும் dosa crispyயாவும் ஒரே மாவுல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த கப்பால 4 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். சிஆர் அரிசி, பொன்னி அரிசி இல்லைனா கல்சர் அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். நான் கல்சர் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்து, தோல் உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் சாதம், 1 ஸ்பூன் வெந்தயம். நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக 4-5 தடவை நல்லா கிளஞ்சி எடுத்துக்கலாம். இட்லி சாப்பிட்றதுனால என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இட்லி சாப்பிட்றதுனால சீக்கிரமே செரிமானம் ஆகும், சிறுநீரகங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது. நம்ம உடலில் பாதிக்கப்பட்ட செல்களை புதுப்பிக்கும் லைசின் அப்படிங்கிற அமினோ அமிலம் இட்லியில் 3 மடங்கு அதிகமாக இருக்குதாம். உளுந்து சேர்த்து செய்கிறதுனால உடல் வலிமை அதிகரிக்கும். எல்லாத்தையும் அலசியாச்சு, நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்குது, அதனால் நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். அரைக்கிறதுக்குள்ள ஆறிடும் நல்லா. மூணு மணி நேரம் ஊறினா போதும். இப்போ 3 hours ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெந்தயமும் உளுந்தும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 minutes அரைச்சிங்கன்னா போதும். மாவு நல்லா உப்பி வந்துடும். 15 minutes ஆயிடுச்சு. உளுந்து மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ அள்ளிடலாம். உளுந்து மாவு அள்ளியாச்சு. இப்போ இதில் சாதமும் ஊற வச்ச அரிசியையும் ஒன்றா அரைச்சிக்கலாம். அரிசியில் உள்ள தண்ணியை கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா போதும். நம்ம இட்லிக்குன்னு தனியாக மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக அரைப்போம். ஆனால் இது நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இட்லியும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக மசிஞ்சிருச்சு. இப்போ அள்ளிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். கீழே ஒரு தட்டு வச்சு அது மேலே மாவு வைக்கிறேன். சில நேரம் பொங்கிடுச்சுன்னா கீழே வழிஞ்சிரும். தட்டு வச்சோன்னா வேஸ்ட் ஆகாது மாவு. ஒரு 8 to 10 மணி நேரம் இருந்தாலும் நல்லா புளிச்சிரும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா கலக்கிக்கலாம். மாவு நல்லா கலக்கியாச்சு. இட்லி தட்டில் ஊற்றிடலாம். இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லியை வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இட்லி எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இட்லி எடுத்துடலாம். இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். முக்கியமாக உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் இட்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் இட்லியோட தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிடும்போது அதில் இருக்க சிட்ரஸ் ஆசிட் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைக்குது. அரிசினால் நம்ம உடம்புல தங்குற கார்போஹைட்ரேட்ஸையும் தடுக்குது. இப்போ இந்த மாவுலேயே தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 2 கரண்டி தான் நான் மாவு எடுக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம்.
தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிடலாம். ஒரு கரண்டி மாவு தான் எடுக்கிறேன் பாருங்கள். அதுலேயே நல்லா பெரிய தோசையாக செய்யலாம். லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசைக்கல்லில் ஒட்டவே ஒட்டாது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.